ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இடியப்பம் மாவு விட்டமில்ல அதில் தான் நைட்டு இடியப்பம் பிரிஞ்சு காமிச்சேன். இன்றைக்கி அதிலே கொஞ்சோண்டு மாவு எடுத்து கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டுருக்கேன். இலை கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொழுக்கட்டை தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். நான் இலையில செய்யலை, நாங்கள் கையிலேயே சூப்பராக செஞ்சுடுவோம். அதனால் நான் கையில் தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். இப்போ செஞ்சு முடிச்சுட்டேன். ஒரு சும்மா கொஞ்சோண்டு செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி கொஞ்சோண்டு செஞ்சுக்கிட்டுருக்கேன். இப்போ இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரே மழை மன்னார்குடியில், அதனால என்ன செய்ய போகிறேன்னா மிக்சர் போட போகிறேன். மிக்சர் இல்லை, மணிக்காராம்பு போட போகிறேன் நைட்டு சாப்பிட்றதுக்கு. சாயந்தரம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பிணைஞ்ச மாவை நல்லா அழகாக உங்களுக்கு கையில் இப்படி வரலன்னு சொன்னால் லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம சமைக்கிற எண்ணெய் கூட தொட்டுக்கலாம். தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி கிண்ணமாக அழகாக வரும். லப்பர் மாதிரி வரும். நல்லா மாவு பனிக்கியாக பிணைஞ்சிட்டிங்கன்னா லப்பர் மாதிரி வரும். இப்போ நான் இதை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம போய் இப்போ மணிக்காராம்பு போட்டுடலாம். இப்போ மணிக்காராம்பு செஞ்சிடலாமா? அதுக்கு கடல மாவு எடுத்துருக்கேன். இந்த கடல மாவு ஒரு 200 கிராம் இருக்கும் எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு அதுக்கு உப்பு போட்டுக்குவோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பலவார சோடா போட்டால் தான் அது நல்லா முட்டையாக பொரிஞ்சு வரும். இந்த கரண்டியை பார்த்துங்க, இதால் 1 ஸ்பூனு அரிசி மாவு போட்டிருக்கேன். நல்லா கடை விட்டுருக்கலாம். இதுக்கு அரிசி மாவு நிறையா தேவையில்லை, 1 ஸ்பூன் போதும். ஸ்பூனால் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுங்க. 200 கிராம் கடல மாவுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு புளி கரண்டி வச்சு சட்னி கரண்டி, அந்த கரண்டியால் ஒரு கரண்டி போட்டுருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி துளி கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குவோம். மாவு இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். தோசை மாவோடையும் கொஞ்சம் தண்ணியாகவே, தோசை மாவு கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கிட்ட ஊற்றலாம். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு எதுக்காக சேர்க்கணும்னா நல்லா பொறன்னு இந்த பொறப்பரப்பு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சாரணி எடுத்துக்கணும். இது பூந்தி சாரணின்னு இது பேர். இந்த மாதிரி சாரணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாரணி உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் மட்டும் கிண்டுவங்களுக்கு சாரணி, வீட்டில் சாப்பாடு சாரணி, அந்த சின்ன சாரணியவே எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ இந்த மாவை நான் பெரிய பாத்திரத்தில் கரைச்சனா இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே வச்சு ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கரண்டி போட்டு மொண்டு ஊற்றணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இது விட்டு பார்த்தோம்னா தெரியும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஊற்றிடலாம். இப்படி ஒருத்த கையில் பிடிச்சிக்கிட்டு நல்லா எட்டி வச்சே பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி மாவை ஊற்றணும். நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அந்த சொரப்பெல்லாம் அடங்கினோடனே எடுத்துக்க வேண்டியதான். இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சவுண்டு ஊற்றிங்களா கலகலன்னு, அப்போ எடுத்துக்க வேண்டியதான். நம்ம நான் சொன்ன பக்குவம் தான். அடுப்பை கொஞ்சம் என்ன சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சாரி வச்சுக்கிட்டு இப்படி அள்ளி டக்குன்னு போட்டு விட்டணும். இதே பூந்தி இப்படிதான் சொன்னால் அரை வேக்காட்டில் எடுத்துடணும். பூந்திக்கு அரை வேக்காட்டில் எடுத்து பக்கத்தில் சீரா அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதில் அள்ளி போட்டுடணும். போட்டோடனே ஒரு 2 செகண்டில் எடுத்துடணும். பூந்திக்கு சூப்பராக வந்துருக்குதா? நல்லா முட்டையாக நல்லா வந்துருக்கு பாருங்கள். அப்புறம் என்ன செய்யணும்னா அப்பப்போ நம்ம இந்த சாரணியை கழுவிடணும். தொடச்சி போட்டிங்கன்னா அது வாழாக தான் வரும். அப்பப்போ கழுவிடணும். பக்கத்தில் ஏனத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ கழுவிட்டு நல்லா துணியை போட்டு நல்லா காட்டன் துணியை போட்டு தொடச்சிட்டு, ஏன்னா ஈரத்தோடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாலும் கழுவிட்டு தண்ணி சுட்டும் எண்ணெய் அள்ளி அடிச்சிடும். அதனால் அப்பப்போ ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிக்கோங்க, சுத்தம் பண்ணிடுங்க. சாரணியை கொஞ்சமாக ஊற்றி தான் நீங்கள் எடுக்கணும். சாரணியை நீங்கள் ஊற்றிட்டு இப்படி பிடிச்சி ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துடணும். ஒழிஞ்சு எவ்வளோ ஊற்றிங்களோ ஊற்றிட்டு எடுத்துடணும். இப்படி உதர்ந்தீங்கன்னா அது வாழாக வந்துடும். இப்படி ஊற்றிட்டு அப்படியே டக்குன்னு நம்ம வெளியில் எடுத்துடணும். இப்படி உதறிடுவோமே, அந்த மாவு இருக்கே அதை வேஸ்ட் பண்ணாமல் உதறுவோமே அப்படின்னு உதறிங்கன்னா வாழாகும்.
இங்கே பாருங்க, நான் எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். ஒரு 1/4 கிலோ 200 கிராம் மாவு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு நல்லா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே மிக்சர் வந்துருக்கு. இன்னும் அதில் நம்ம இன்னும் என்னென்ன ஜாமான் பண்ணணும்னு போட்டுடலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் பொரிச்சு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையே இப்போ நம்ம அதில் பொரிச்சு போட்டுடலாம். நீங்கள் எவ்வளவு மிக்சர் செய்கிறீங்களோ காராமந்தி அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாரியில் வச்சு பொரிச்சோம்னா நம்ம எடுக்க கொஞ்சம் இதாக உள்ள ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாரியில் நேரடியாக போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் நீங்கள் முந்திரி பருப்பு எல்லாமே பொரிச்சு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அவள் பொரிச்சு போட்டுக்கோங்க. இது உள்ளே போயிடும், பரவாயில்ல. வேற எதுவும் நல்லா இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடையில நல்லா இருக்கும். அதனால நம்ம பொரிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சோன்னு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அதையும் அதிலே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பூண்டு பொரிக்கணும். இந்த எண்ணெயை நம்ம நிறைய எண்ணெய் இருக்கா, இதை எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயில பூண்டை பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நம்ம பூண்டை பொரிச்சுக்கோம். ஏன்னா எண்ணெய் எல்லா எண்ணெயும் வாடை அடிக்கணும். வேற எதுவும் பரவாயில்ல செஞ்சோம்னா அந்த வாடை வரும். நல்லா செவக்க விட்டுருங்க பூண்டை. இல்லைன்னா ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த மிக்சர் சதன்னு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நல்லா பூண்டை நல்லா மொரன்னு பொரிச்சே எடுத்துடலாம். அவ்வளோதான். இது நம்ம தேவையான உப்பு நம்ம முன்னாடியே போட்டுட்டோம் மாவுலேயே. இதுக்கு காரத்துக்கு வீட்டில் இருக்க மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான திருவையில் அரைச்ச மிளகாத்தூள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சும்மா அது ஒரு 1/2 மணி நேரத்து வேலை தான். நீங்கள் கடலை மாவு வந்துச்சுன்னா டக்குன்னு போட்டு வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோடனே எடுத்து கொடுக்கலாம். மிளகாத்தூளை போட்டோமா, போட்டு இந்த மாதிரி நல்லா குளிச்சு விட்டுடலாம். நல்லா அடியில் உள்ள மேலே வர மாதிரி மேலே உள்ள அடியில் வர மாதிரி நல்லா குளிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த காரம் சேரும். இதில் சாப்பிட்டு பார்த்துடலாமா? நல்லா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க. பாய்.